செங்கிஸ்கான். செங்கிஸ்கானோட சீக்ரெட் வெப்பன் என்ன, அவரோட ரகசிய ஆயுதம் என்ன? செங்கிஸ்கான்னு பேர் சொன்னாலே அவர் பயங்கரமான ஆள், அவர் பல பேர் கொலை பண்ணிக்கிறாரு, அங்கங்க சண்டை செஞ்சிருக்கிறாரு, ஊர்பட்ட போர், உலகம் ஃபுல்லா போர், உலகம் ஃபுல்லா சண்டை, அது மாதிரி பல நாடுகளை பிடிச்சிருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உலகத்துல இருக்கிற எந்த ராஜா கிட்டயும் இல்லாத ஒரு விஷயம் அவர்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு. மங்கோலியா நாடுங்கிற ஒரு நாட்டுல ஒரு சொசைட்டியா, மற்ற நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு சொசைட்டியா ஜனங்கள்லாம் கிடையாது. அந்த நாடும் அப்படி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாடு. அங்க ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. பல ட்ரைபல் குரூப்லாம் சுத்தி இருந்த நாடு தான். நாடோடி மாதிரி அவங்கங்க சுத்தி இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு நாடு தான் மங்கோலியா. அப்படி ஒரு ட்ரைபல் குரூப்ல இருந்து பிறந்தவர் தான் செங்கிஸ்கானும் கூட. அங்க இருந்து பிறந்து அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இருக்கிற ஒரு ஒரு சின்ன 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 ட்ரைபலா அங்க நாடோடி மாதிரி சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, அது சேர்த்தது மட்டும் இல்லாத அதை வந்து ஒரு குரூப் ஆக்கி, அந்த குரூப் வந்து ஒரு டிசிப்ளைன்டா ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு குரூப்பா மாத்தி, ஒரு பாயிண்ட்ல உலக லெவல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸா, அதுல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா சண்டை போட தெரியுங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்குனார். இது எல்லாமே செங்கிஸ்கானோட லீடர்ஷிப்பால மட்டும்தான் சாத்தியமாச்சு. இதுல எல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. சரி, எல்லாம் உருவாக்குனாரு, ஃபோர்ஸ் ஆக்குனாரு, ஓகே. அப்புறம் என்ன பண்ணாரு? எப்படி வந்து உலகம் ஃபுல்லா, முக்கியமா ஏசியா, ரஷ்யா, சைனா, யூரோப், இந்த எல்லா ஊருக்குமே போயிட்டு பல போர்க்களை வென்றாரு. அதுவும் அவர் சாதாரணமாலாம் இது பண்ணல. எப்படின்னா யாரோ 10 பேர் அடிச்சு டானானவன் நான் இல்லடான்ங்கிற மாதிரி அவர் சும்மா போயின்னு இருக்கிற ஒரு ஆள்லாம் அடிக்கல. நடிச்ச 10 பேருமே டான் தான்ங்கிற மாதிரி அவரை விட, அவங்க அந்த மங்கோலியர்களை விட பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பெரிய பெரிய கிங்டம்ஸ், பெரிய பெரிய எம்பையர்ஸ் எல்லாம் தான் போயிட்டு அவர் வந்து தோக்கடிச்சார். இதை எப்படி எப்படி இது சாத்தியம்? ஏன்னா இப்ப நம்ம பாப்புலேஷன் கம்பேர் பண்ணாலும் இவங்க எங்கெங்கெல்லாம் சண்டை செஞ்சு ஜெயிச்சாங்களோ அதுக்கும் இந்த மங்கோலியர்களோட பாப்புலேஷனா நம்ம கம்பேர் பண்ணாலும் எல்லா பாப்புலேஷனை விட இது மங்கோலியர் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான். சரி, ஆளுங்களும் கம்மி, அவங்களும் பயங்கரமா பெரிய பெரிய ஃபோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. எப்படி வந்து எல்லாருமே அசால்ட்டா ஜெயிச்சாரு இவர், பல பேரை சாவடிச்சாரு? இதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு வெப்பன் ஒன்று இருக்குது. அதாவது 13th செஞ்சுரியில மட்டும், அதாவது 13ஆம் நூற்றாண்டுல மட்டும் இவர் பல பேரை சாவடிச்சிருக்கிறார். இவர் பல ஊர்களை பிடிச்சிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இவர்கிட்ட என்ன ஏதாவது சூப்பர் பவர் இருக்குதா, இல்லைன்னா வித்தியாசமா ஏதாவது ஆயுதம் இவங்க தனியா ஏதாவது வச்சிருந்தாங்க ஸ்பெஷலா, அப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாவுமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சார். ஸ்பீட், டைம். டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்பீடா போய் சண்டை செய்யணும், அவ்வளவுதான் மேட்ரு. இந்த ஒரு ஃபார்முலா தான் எல்லா போர்லயுமே அவர் யூஸ் பண்ணார். சரி, ஸ்பீடு, டைம், ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்பீடா போய் எல்லாத்தையும் செய்யணும், எல்லாம் ஓகே, ஃபைன். இது பண்றதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்டா, இவரோட கான்செப்ட் இங்கதான், அவரோட கான்செப்டே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 பேருக்குள்ள ஒரு போர் நடக்குதுன்னு சொன்னா, யாரு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையுமே பக்காவா பார்த்து, ஓகே இப்படிதான் இருக்குது சிச்சுவேஷன் சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சுக்கணும், யார் ஃபர்ஸ்ட் போய் பொசிஷன், ஓகே நீங்க நில்லு, நீங்க நில்லு, இப்படி வந்தா அப்படி பண்ணணும், அப்படி வந்தா இப்படி பண்ணணுங்கிற ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா யார் யாரெல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிடும். ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்குதுன்னு சொன்னா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ பெஞ்சை மாத்தி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் சில வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ். அது அந்த அட்வான்டேஜ் பொசிஷனிங், பிளானிங், இந்த பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து சீக்கிரமா போய் அந்த இடத்த பிடிச்சாதான் முடியும். ரொம்ப ஃபாஸ்டா பிளான் பண்ணதான் முடியும். அதுக்குள்ள எதிராளி வந்துட்டனா அங்க பிரச்சனை. சரி, ஸ்பீடு ஓகே, இதை அவர் எப்படி யூஸ் பண்ணாருன்னு கேட்டா, இந்த ஸ்பீட் சிஸ்டம் ஒரே ஒரு அனிமலை பேஸ் பண்ணி தான் இவர் இந்த ஸ்பீட் சிஸ்டமே உருவாக்குனார். குதிரை, மங்கோலிய குதிரை. சரி, மங்கோலிய குதிரை என்ன அவ்வளவு பயங்கரமான அனிமலா அப்படி இப்படின்னு கேட்டா, அது பயங்கரமான அனிமலா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி மற்ற ஊர் குதிரை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, மற்ற ஊர் குதிரைக்கும் மங்கோலிய குதிரைக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா, மங்கோலிய குதிரை ஹைட்ல ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற வெளிநாட்டுல இருந்து மங்கோலியா நாட்டுக்கு வர்ற எல்லா டிராவலர்ஸ், மற்ற அஃபீஷியல்ஸ் யார் வந்தாலும் சரி, இந்த குதிரையை பார்த்துட்டு இது வந்து ஒன்றும் அவ்வளோ சீன் இல்லையே, இது இவங்கெல்லாம் பில்டப் கொடுக்குற அளவுக்கு, அப்படிதான் அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அது வந்து ஹைட் ரொம்ப கம்மி. அதை பார்த்தா ஒரு மாதிரி என்னடா சொங்கி மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை. மற்ற நாடு சைனா, யூரோப், அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிற குதிரை எல்லாம் பார்த்தா பயங்கர ஹைட்டா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது இந்த மங்கோலிய குதிரைக்கு வந்து பயங்கரமா ஸ்ட்ரென்த் இருக்குதா, மற்ற குதிரையெல்லாம் கம்பேர் பண்ணா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படிலாம் கேட்டா கிடையாது தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா தாங்குற சக்தி உள்ள ஒரு குதிரை. தாங்குற சக்தினா என்ன? அதுக்கு முன்னாடி மங்கோலியா நாடை பத்தி ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லிடுறேன்.
அதாவது மங்கோலியா நாடுங்கிறது இப்போ அந்த டைம்ல இருந்த இந்தியா மாதிரியோ இல்ல யூரோப் மாதிரியோ சைனா மாதிரியோ ஓரளவுக்கு கூட ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஊர் கிடையாது. அங்க வந்து வெயில்னா எக்ஸ்ட்ரீம் வெயில், குளிர்னா எக்ஸ்ட்ரீம் குளிர், வாழவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அங்க மங்கோலியால. அங்க வந்து எல்லாருமே நாடோடியா தான் சுத்தி இருந்தாங்க. மக்கள்லாம் வாழறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, இது குதிரைக்கும் தான். குதிரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்துச்சு. குதிரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்க வாழ்ந்துச்சு. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மங்கோலிய குதிரைகளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து இருக்கணும், ஒரு ஆள் வந்து பாத்துக்கணும், ஒரு ஆள் சாப்பாடு போடணும், இந்த மாதிரி அவசியம்லாம் கிடையாது. அதாவது மனுஷனுக்கும் சரி குதிரைக்கும் சரி இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அவங்கள பாத்துக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கணும், அதுதான் மேட்ரு. அதாவது பயங்கர பனியா இருந்தாலும் குதிரையே சுரண்டி அது புல்ல இது பண்ணி சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள ஒரு குதிரை தான் மங்கோலியா குதிரை. அதே மாதிரி சாப்பாடே இல்லைனாலும் ஏதாவது ஒரு மூளை முடுக்கு சந்து பொந்துன்னு போயிட்டு அதை பார்த்துக்கும். நீங்க ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லப்பா, நானே என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது தான் மங்கோலியா குதிரை. இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் கேட்டா இதான் 3வது பாயிண்ட். அதாவது நம்மலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு 2 வயசு 3 வயசுல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க கத்துப்போம். ஆனா மங்கோலியர் அந்த வயசுல குதிரை ஓட்ட கத்துக்குவாங்க. அவ்வளோ அட்வான்ஸ்டா அவங்க குதிரைகள். ஏன்னா அங்க வந்து அந்த ஊரோட சுச்சுவேஷனுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாருமே குதிரையில தான் பயணிக்கணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சின்ன வயசுலயே அவங்க வந்து நம்மளாம் நடக்க கத்துக்கிற வயசுல அவங்க வந்து குதிரை ஓட்ட கத்துக்குவாங்க. ஸோ அந்த மனுஷங்களுக்கும் சரி குதிரைக்கும் சரி அப்படி ஒரு ஒரு கனெக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று அந்த அந்த ஒரு 2-3 வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு கனெக்ஷன் 2 பேருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் இந்த குதிரையும் சரி மனுஷங்களும் சரி மங்கோலியால வந்து வாழறாங்க. அப்படிதான் அவங்க வளர்றாங்களே. இன்னொரு மேட்ரு, செங்கிஸ்கான் வந்து என்ன பண்ணுவார் ஒரு போருக்கு முன்னாடின்னு சொன்னா, உங்க மேல நாங்க போர் புரிகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவார். இது வந்து அந்த எதிர் நாட்டு ராஜாக்கு வந்து இந்த நியூஸ் வரும். அவங்க என்ன நினைப்பாங்க, மற்ற ராஜ்யம் மாதிரி ஓகே செங்கிஸ்கான் வந்து இப்போ சண்டைக்கு வர்றாரு, இப்படி பார்த்தாலும் அங்கிருந்து வரதுக்கு எப்படியாவது ஒரு வார கணக்குல ஆகும். அதனால நம்ம மெதுவா ஸ்லோவா இப்போ வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் மெதுவா பார்ப்போம்னு சொல்லிட்டு மெதுவா அந்த வேலையை பார்ப்பாரு. ஏன்னா மற்ற ராஜ்யம்லாம் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆனா இங்க என்ன ட்விஸ்ட்னா, ஒரு சில நாட்கள்லயே ஒரு நியூஸ் வரும், செங்கிஸ்கான் அவரோட ஆளுங்க கூட வந்துட்டாங்க. எங்கடா இருக்கிறாருன்னு கேட்டா கோட்டைக்கு வெளியில நின்னுக்கிறாரு, ஊருக்கு வெளியில நின்னுக்கிறாருன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. அப்போ திடீர்னு இவர் வந்து நிற்கும் போது இவங்க வந்து அதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டாங்க. அதனாலேயே ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு, அதாவது செங்கிஸ்கானுக்கு மங்கோலியர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து. சரி இப்போ குதிரை கதை சொன்னேன், இப்போ இந்த ஒரு கதை சொன்னேன், இது எப்படி இதுக்கும் கனெக்ஷன்? ஏன்னா இவங்ககிட்டயும் தான் குதிரை இருக்குது, எல்லார்கிட்டையும் தான் குதிரை இருக்குது, எல்லா வீரர்கள்ட்டையும் தான் குதிரை இருக்குது. ஆனா எப்படி வந்து இவங்க மட்டும் இவ்வளோ ஃபாஸ்டா வராங்கன்னு கேட்டா, இங்க தான் வந்து அந்த ஸ்பீட் சிஸ்டம்ங்கிறது செங்கிஸ்கான் யூஸ் பண்றாரு. அதாவது என்ன சிஸ்டம்னா, அதாவது ஒரு வீரர் ஒரு குதிரையை தான் ஒரு டைம்ல ஓட்ட முடியும். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. அதான் குதிரையும் பாத்தீங்கன்னா ஒரு உயிர் தான். அதுக்கும் வந்து டயர்டாகும், சோர்ந்து போகும், ஃபாஸ்டா நடக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா அப்படி ஸ்லோவாயிடும். இது எல்லாமே குதிரைக்கும் நடக்கும் தான். அப்போதான் இங்க தான் ஒரு விஷயம். இதுல ஏன் ஏன் வந்து டயர்ட் ஆகுது? இதுதான் மேட்ரு. ஏன்னா ஒரு ஆள் வந்து மேல உட்கார்ந்து போறாரு, குதிரை டயர்ட் ஆகுது. இங்கதான் செங்கிஸ்கான் வந்து ஒரு ஒரு டெக்னிக், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்றாரு. என்ன ஸ்ட்ராட்டஜினா, மங்கோலிய வீரர்கள் வந்து ஒரு குதிரை வச்சுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 3ல இருந்து 5 குதிரையாச்சும் வச்சுப்பாங்க. அந்த குதிரை சும்மாவே டிராவல் ஆகும் அவங்க கூட. இப்போ ஒரு குதிரை வந்து இப்போ இவங்க ஓட்டின்னு போற குதிரை வந்து டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரையில இருந்து இன்னொரு குதிரைக்கு மாறிடுவாங்க, அந்த குதிரையில போவாங்க. அதனால இவங்களுக்கு ஸ்லோ ஆகுதுங்கிற ஒரு கதைக்கே அங்க வேலை இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் அனுப்பணும், ஒரு இங்க இருந்து அங்க போகணும்னு சொன்னா ரொம்ப ஈஸி. ரோடு இருக்குது, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ஃபிளைட் இருக்குது, கப்பல் இருக்குது, பல இது இருக்குது. ஆனா அந்த டைம்ல அப்படிலாம் கிடையாது. ஒரு மிலிட்டரி குரூப்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போனோம்னா அது ஒன்றும் சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. அது எல்லா ராஜ்யத்துக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு. மனுஷனுக்கும் சரி குதிரைக்கும் சரி. இந்த வீரர்கள்லாம் போகும்போது குதிரையை மட்டும் கூட்டிலாம் போக மாட்டாங்க. சாப்பாடுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அது செய்யறதுக்கான அடுப்பு, விறகு, என்னென்னலாம் தேவையோ, உப்பு, மிளகா, மசாலா என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். இது எல்லாத்தையுமே மூட்டை அந்த குதிரையில கட்டி தான் அவங்க கூட்டின்னு போவாங்க. இது வந்து எல்லா ராஜ்யத்திலுமே நடக்குது. ஆனா மங்கோலியர் வீரர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து இந்த இவ்வளவு பொருள்லாம் எடுத்துன்னு போகணும்லாம் அவசியம் கிடையாது. இவங்க பச்சையாவே சாப்பிடக்கூடிய ஆளுங்க. அதே மாதிரி குதிரையை வந்து ஒரு ஆள் பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. குதிரை அதை பார்த்துக்கும் எந்த இடத்துல இருந்தாலும். அதனால இவங்க எடுத்துன்னு போற பொருளும் ரொம்ப கம்மியான பொருளா தான் இருக்கும். அதனால வெயிட் கிடையாது முதல் விஷயம். இன்னொரு விஷயம், 3ல இருந்து 5 குதிரை இருக்கும். சில முக்கியமான அபிஷியல்ஸ் கமாண்டர்ஸ் தான் இருக்கிறாங்களா மங்கோலியர்கள், அவங்களுக்குலாம் சில டைம்ல 5க்கும் மேற்பட்ட குதிரை இருக்கும்.
அதனால குதிரையும் அதிகமா இருக்குது, அப்பப்போ மாத்திப்பாங்க, ஸ்லோவாவாது, பொருளும் கம்மியாக தான் எடுத்துட்டு போவாங்க. அதனால ஒரே நாள்லயே வந்து இவங்களால எப்படி பார்த்தாலும் மினிமம் 100 கிலோமீட்டர், எப்படியாவது 100 கிலோமீட்டர் தாண்டிடுவாங்க. டிஸ்டன்ஸ் எப்படியாவது கஷ்டப்பட்டு தாண்டிடுவாங்க. அதனாலதான் அவங்களால சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு சண்டை செய்ய முடியுது. இதுதான் இவங்களோட டெக்னிக். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து மங்கோலியர்கள் வந்து பல இடங்களை பிடிச்சிட்டாங்க. அதாவது பசிபிக் ஓஷியன்ல இருந்து ஈஸ்டர்ன் யூரோப் வரைக்கும் ஊர்பட்ட இடத்த பிடிச்சிட்டாங்க. மேலும் மேலும் பிடிச்சினே இருக்கிறாங்க. இப்போ பெரிய டிஸ்டன்ஸ் ஆச்சே. ஒரு ஆர்மினா வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்ல, ஒரு கமாண்டருக்கும் சோல்ஜருக்கும். அந்த கம்யூனிகேஷன் வந்து இவங்க என்னதான் ஸ்பீடா போனாலும் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயம் அங்க டைமிங் மிஸ் ஆகுமே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல செங்கிஸ்கான் இன்னொரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்றாரு. யாம் சிஸ்டம்னு சொல்லிட்டு, YAM யாம் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதாவது யாம் சிஸ்டம்னா என்னன்னா, ஒரு 30ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுங்களேன், ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். இந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து மெசேஜ் எடுத்துன்னு போறாங்களா, முக்கியம் ஒரு மங்கோலியா அரசோட அஃபீஷியல்ஸோ இல்லை மிலிட்ரி கமாண்டர்ஸோ டிப்ளோமேட்ஸோ முக்கியமான ஆளுங்க மெசேஜ்ல முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துன்னு போறாங்க, மெசேஜ் எடுத்துன்னு போறாங்க. இது வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்டேஷன் தான். இங்க என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த ஸ்டேஷன்ல வந்து இவங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்கும். ஃப்ரெஷ்ஷா குதிரைக்கு சாப்பாடு கொடுத்து ஃப்ரெஷ்ஷா ஒரு குதிரையை வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஒரு குதிரையில போவாங்க. அந்த குதிரையை வந்து அங்க ரெஸ்ட் எடுக்க வச்சு, அது குதிரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த குதிரையெல்லாம் கூட்டிட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. இவங்க போய் குதிரை விடுவாங்க, ஃப்ரெஷ்ஷா இன்னொரு குதிரை இருக்கும், அதை எடுத்துட்டு போயினே இருப்பாங்க. அதனால டைமே வேஸ்ட் ஆகாது. சரி, ஏன் வந்து இவர் இந்த மெசேஜ்னா வந்து அந்த எதிர்நாட்டு ராஜாக்கு அனுப்புற மெசேஜ் நான் சொல்லல. அது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது. இந்த மெசேஜ் எதுனா இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்றது. எதுக்கு வந்து செங்கிஸ்கான் இவ்வளோ முக்கியமா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்குலாம் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஆள் போறாங்க, இப்போ இங்க ஒரு நாட்டு கூட வந்து போரிடணும்னு சொன்னா இவர் வந்து ஒரு ஆள் அனுப்புவார். அந்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, வழியில் இருக்கிற எல்லாம் ரூட்டு, அங்க எங்க காடு இருக்குது, மலை இருக்குது, ரிவர் இருக்குது, எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுவார். அதே மாதிரி எதிராளி என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்க பொசிஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை சேகரிச்சு செங்கிஸ்கான் கிட்ட வந்து கொடுத்துருவாரு, அந்த வீரர்கள் கிட்ட கொடுத்துருவார். இப்போ இவங்க கடகடன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயங்கரமா ஒரு பிளான் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா கிளம்ப முடியுமோ கிளம்பி போய் சண்டை செய்வாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ங்கிறது தான் செங்கிஸ்கான் வந்து இதுல யூஸ் பண்ணார். இதுக்கு வந்து இந்த ஸ்பீட் சிஸ்டம்ங்கிறது அவர் ரொம்ப 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 வேல்யூபிளா பார்த்த ஒரு விஷயம். அது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எவர் மேட் இன் ஹிஸ்டரிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த ஸ்பீட் சிஸ்டம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல செங்கிஸ்கான் இறந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க வந்து அவங்களோட லீடர் செத்துட்டாரு, இவங்களோட ராஜா செத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மங்கோலியர்கள்லாம் வந்து தோந்து போல. அவங்க அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து ஸ்ட்ராங்காவே தான் இருந்தாங்க. செங்கிஸ்கான் ஏன்னா செங்கிஸ்கான்ங்கிறவர் வந்து ஐடியா உருவாக்குனர். அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்ஸ், ஐடியாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்குனதுனால இது வந்து அவர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு அப்புறமா வர்றவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒழுங்கா யூஸ் பண்ணா போதும், இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்கிட்டு போனார். இவங்க அதனால என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னு சொன்னா, மங்கோலியர்கள் ஒரு போர்ல ஜெயிக்கணும், ஒரு சண்டையில ஜெயிக்கணும்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்ல நிறைய பேர் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஃபாஸ்டா இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா எல்லா சுச்சுவேஷனுக்கும் சீக்கிரமா அடாப்ட் ஆகணும், டைம் வேஸ்ட் பண்ணாத ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணணும், ஃபாஸ்டா பிளான் பண்ணணும், சீக்கிரமா ஸ்பீடு இதுதான் இவங்களோட மெயின் இதுவே. அதனால தான் கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ மிலிட்ரி ஸ்கூல்லலாம் பல டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு. இன்னும் ஆனால் மிலிட்ரி ஸ்கூல்லலாம் வந்து இந்த செங்கிஸ்கானோட ஸ்ட்ராட்டஜி, ஐடியாஸ், இப்போ நான் சும்மா அந்த 1-2 ஐடியா தான் சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இன்னும் பல மிலிட்ரி ஸ்கூல்ல இது ஒரு பாடமாக எடுக்கிறாங்க. அதனால தான் ஸ்பீடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மங்கோலியர்கள் அவங்களோட பலமான நாடுகள் எல்லாம் தோற்கடிச்சதுக்கு காரணம்.